இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களில் எத்தனை பேர் பொண்ணுங்க கிட்ட இந்த பொண்ணுகிட்ட எனக்கு பேசணும், அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பேசணும் அப்படின்னு தோணியிருக்கு. ஆனால் பேசினா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை நம்ம எப்படி பேசுறது, எப்படி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறது ஒரு பொண்ணுக்கிட்ட, எனக்கு இதெல்லாம் தெரியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை யோசிச்சிருக்கீங்க? ஒரு அக்கேஷனோ இல்லை ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு பார்ட்டியோ பப்போ கிளப்போ ஃபங்க்ஷனோ என்ன போயிருந்தாலும் சரி, அங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு தோணும். ஆனால் எப்படி யோசிச்சிட்டே இருப்போம், இது பேசுவோம், அது பேசுவோம், இப்படி பேசுவோம் அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அதை நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யூடியூப்பர் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் டிப்ஸாக இல்லாமல் எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த த்ரெட்டில் நான் சொல்கிறேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. 2 days before I just went to a function with my mom. அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஒரு கேங்கோட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன், என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்தாங்க. எனக்கு ரொம்ப நேரமாக அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு தோணிட்டே இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஓகே, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஓகே நம்ம லெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையுமே பேசி தான் ஆகணும், ஜஸ்ட் சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டேன். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. இல்லை நான் வந்தோடனே பார்த்தேன், டூம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க, லைக் வந்து ஃபோனில் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, நீங்கள் யூபிஎஸ்சி பண்ணுறீங்களா இப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்கள ஜஸ்ட்டு கலாய்ச்சேன். ஓகே, ஸோ வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அவங்கள கலாய்க்கிற மாதிரியோ இல்லை லைட்டாக கிண்டல் பண்ணுற மாதிரியோ ஒரு விஷயத்த வந்து பேசணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை விட்டுட்டு ஒரு கொஷின்ஸாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இன்டர்வியூவர் கிடையாது, அதே மாதிரி அவங்க ஒன்றும் இன்டர்வியூக்கு வர கிடையாது. என்ன சாப்பிட்ட, என்ன பண்ணுற, ஓ இங்கே இருக்கீங்களா, ஓ இங்கே தான் உங்கள் வீடா, ஓ இப்படி இருக்கீங்களா, ஓ இப்படி தான் உங்கள் அப்பாவா, ஓ இப்படியா அப்படியான்னு இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்க அப்படின்னா சர்டன் பீரியடுக்கு மேலே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நிறையா பாய்ஸ் வந்து கோட்டை வரும் இந்த இடத்துல தான். நிறையா யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, இந்த என்ன சொல்கிறாரு, அந்த என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு பொண்ணுங்கிட்ட பேசினாலே போயிட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணோன்னாலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது. கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து வெறுப்பாயிரும். இவன் என்ன சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான், இவன்ட்டு எதுக்கு பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு வாழ்க்கையவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவனை வெறுத்துட்டு போயிடும். உடனே தலையாக உட்காந்து ஓரமாச்சா எனக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகலை அப்படிங்கிறது. மெயின் ரீசன் நீங்கள் ப்ராப்பரான அட்வைஸ் எடுத்துக்கிறது கிடையாது. ஆக்சுவலி வந்து யோசிச்சு பாருங்கள், இப்போ மற்றவங்க உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தால் ஹவ் டு யூ ஃபீல்? அப்போ எப்படி நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க, ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, அவங்க பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சிரிப்பு வர வைக்கும். ரியலாகவே அது கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயத்த வந்து லைட்டாக ஒரு பட்டும் போடாமல் தொட்டும் தொடாமல் சொல்லணும். லைக் எப்படி என்ன எப்போ பார்த்தாலும் ரூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க சரி அப்படிங்கிறது வேறு. பட் இல்லை நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன், சும்மா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்களா, ஸோ நீங்களாம் ஐபிஎஸ் படிப்பீங்களா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் கொஷின்ஸாக கேட்கும் போது எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கலி தே வில் லெஃப்ட் யூ. அப்புறம் உட்காந்து அளவு போகிறது நம்மளாக தான் இருக்கும். ஸோ அட்வைஸ் எடுத்துக்கிறது கரெக்டான இடத்துலேருந்து கரெக்டான பீப்புள்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில யூடியூபர்ஸ் வந்து மேபி அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் ரியலாகவே அவங்க கேர்ள்ஸோட பேசுவாங்களா பழகுவாங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. ஓகே, அதான் ரியாலிட்டி கூட. சும்மா ஜஸ்ட் அது கண்டென்ட்டுக்காக இல்லை போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் கிட் ஹேர் இன் அ லைட் மேனர், டோன்ட் மேக் இட் அஸ் டூ எக்ஸாசரேட்டிங் ஆர் டோன்ட் இரிட்டேட் ஹர். கேர்ள்ஸ் கிட்ட எனக்கு வந்து பேச தெரில, எனக்கு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ண தெரில, எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரவே இல்லை, எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி சுத்தமாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படிங்கிற எல்லாருக்காகவும் தான் நான் பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1-on-1. இது வந்து 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்குது. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மேபி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லை நான் உங்களுக்கு அங்கே சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க் அதுதான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பொண்ணுங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறதே ஏதாவது ஒரு இன்டென்ஷனுக்காக தான் இருக்கும். லைக் அது வந்து ஒன்று அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெண்டுன்னு சும்மா கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றுறதுக்காகவோ இல்லை தப்பான ஒரு தாட்ஸ்க்காகவோ இருக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டிட்டு பி ஜெனுவன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹர். அதாவது வந்து ஜெனுவனாக நடந்துக்கங்க, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனில் பேசலாம், அந்த பொண்ணுக்கிட்ட கூட நான் ஃபோன் நம்பர் வாங்க கிடையாது, நான் வந்து லவ் அப்படிங்கிற எந்த ஒரு தாட்லேயும் பேச கிடையாது. நாங்கள் 2 பேரும் பேசும்போது எங்களுக்குள்ளே வந்து நிறையா ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. நிறையா வந்து நான் நிறையா புக்ஸ் படிப்பேன், அவங்க நிறையா புக்ஸ் படிப்பாங்க. நான் நிறையா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுல நிறையா இதில் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஜாபை விட எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு என்டர்ப்ரனர் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசை. ஷீ ஆல்சோ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். ஸோ அதனால் நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற பீப்புளை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். யூஸ்வலி நீங்கள் வந்து சும்மா டைம் பாஸ்க்காக லவ் பண்ணணும், சும்மா எனக்கு வந்து எந்த ஒரு சும்மா வந்து நான் வந்து டைம் பாஸ்க்காக பேசணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட பீப்புள் தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் இஃப் யூ நீட் அ ஜெனுவன் ரிலேஷன்ஷிப் இன் த சென்ஸ் அது லவ்வில் ஜெனுவனாக இருக்கணுங்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜெனுவன்கிறதா இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசவே முடியாது. லைக் வந்து நான் அந்த பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ணுறேன், பார்த்தோன்னே இல்லை இந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னே இவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க, ஸோ அதனால் அவங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்படிங்கிறதெல்லாம் ஷிட்டி திங்ஸ். ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஹியர் இட் செல்ஃப்.
இங்கேயே நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறீங்க அப்படின்னா ஜெனுவனாக ஒரு மேஸ்குலின் மென்னாக நடந்துக்குங்க. மேஸ்குலின் மென் who always or who see girls in a genuine and a good way, okay, who treat a girl in a good way. ஸோ அந்த மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க லவ் பண்ணணும், நம்பர் வேணும், இன்ஸ்டா ஐடி வாங்கணும், இதுக்காக தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ரவைஸ் யுவர் செல்ஃப் டு டாக்கிங் டு த கேர்ள்ஸ், ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் தான் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோவை நிறையா பேருக்கு இந்த யூடியூப் கொண்டு போய் காட்டுவாப்பில். சரியா, பாய்ஸ் அண்ட் மென் பண்ணுற தப்பே என்ன அப்படின்னா, தனக்கு வந்து பொண்ணே கிடைக்கலங்கிறதுக்காக ஒரு மாதிரி காஜியாகி எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ் பண்ணுறது, எந்த பொண்ணை பார்த்தாலும் பேசணும்னு நினைக்கிறது. அவங்களுக்காக இவன் வந்து ஒரு ஹை குவாலிட்டிஸ் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் இருந்தாலும் அந்த பொண்ணு லோ குவாலிட்டியாக லைக் வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. 11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அவங்களும் வந்து மற்ற பொண்ணுங்க எனக்கு வந்து சிகரெட் அடிக்கணும், குடிக்கணும், இந்த மாதிரிலாம் சுற்றுவாங்க. எல்லாம் நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, நிறையா பேரோட ஜாலியாக இருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு பொண்ணுக்காக தன்னை வந்து மாற்றிக்கிட்டு ஓகேம்மா நீ பண்ணுமா இல்லை என்னம்மா இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றாம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப ஒட்டி ஊராசி எப்படி குழஞ்சியோ ஃப்ரெண்டு தான் நாங்கள் இப்படி தாங்க இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஐ ஒன்ட் லைக். சம் கைண்ட் ஆஃப் ஹை குவாலிட்டி விமன் டோன்ட் லைக் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஓகே. ஸோ அதனால் நீங்கள் யாருக்காகவுமே மாறணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருக்கேன், திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படிங்கிறத நம்ம ஹானஸ்ட்டாக வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, ஒரு ட்ரெஜெக்டரி நம்ம கொடுக்கும்போது, the people will attract by our honesty. We will attract the people who have the same character of us. So it must be genuine. நீங்கள் யார் அப்படிங்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். யூசி நான் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் யார் அப்படிங்கிறத நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் தான் நினைப்பேன். பிகாஸ் நான் வந்து ஒரு பொய்யா நடித்து கொஞ்ச நாளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கப்புறமேட்டு ஐயோ அப்படின்னு புட்டிட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பேசும்போதே நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ஃப்ராங்காலாம் ஒப்பிக்காமல் ஜஸ்ட் ஒரு மிஸ்டீரியஸாக சொல்லும்போது people will always attract by my character and my communications. So this is what I am mentioning here. The boys, men, don't be a gorgeistic guys. ஸோ ரொம்ப பொண்ணு கிடைக்கலன்னு வந்து இருக்கிற பொண்ணெல்லாம் வேணும்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் and level up yourself and then you will attract those kind of girls that you have in your imagination. இந்த ஒரு விஷயம் பாய்ஸ் எப்போவுமே பண்ணுறதே கிடையாது. ஒன்ஸ் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஓகே ரைட். பட் அதுக்கப்புறமேட்டு ஃபுல் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கக்கிட்ட பேசும்போது எப்போவுமே அவங்கக்கிட்டே பேசிகிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. பட் அப்போ கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது ஃபுல் அட்டென்ஷன் நம்ம அவங்களுக்கு தான் கொடுக்கணும். லிசன் டு தெம் கேர்ஃபுல்லி. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பேசுகிறத நம்ம லிசன் பண்ணணும். சும்மா வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். ஒரு சோகமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அப்படியா சரி ஓகே அப்படிங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸை நம்ம ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இன்றைக்கி நிறையா பேர் இது பண்ணுறதே கிடையாது. ஃபேஸில் தன்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. யூசி நானும் அந்த ஃபங்க்ஷனில் இருந்த அந்த பொண்ணு நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். நான் எப்போ நான் அவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து பேச ஸ்டார்ட் பண்ணணும். லைக் அவங்க பேசுகிற விஷயங்களுக்கு நான் சிரித்து பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்களுக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி என்னோடய எமோஷன்ஸை நான் என்னோடய ஃபேஸ் மூலயமா நான் கன்வே பண்ணும்போது நான் ஃபுல் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறேங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அட் த சேம் டைம் அவங்களும் அந்த அட்டென்ஷன் எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்ம அவங்கள வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடுறோம், பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஓகே. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் ஹியர். பட் நிறைய பாய்ஸ் அண்ட் மென் வந்து எங்கே இடத்துல லாக் ஆகிடுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸில் எமோஷனுங்கிறது சுத்தமாக காட்டுறதே கிடையாது. நான் எமோஷன்லாம் காட்ட மாட்டேன், நான் ஒரு ரோபோட்டிக் காய் சொல்லுங்கள், எஸ் அல்ஃபா மேல் யோ அப்படிங்கிறது. எமோஷன்ஸை ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேர்ள்ஸ் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் பண்ணுற கான்வர்சேஷனுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசுவாங்க. அட்வைஸ் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்காக கன்சிடர் பண்ணுங்கள். அவங்கள ஆப்போசிட் செக்ஸாக பாருங்கள், அது தப்பு கிடையாது. பட் லவ், கேஷுவல் செக்ஸ், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு ட்ரெஜெக்டரிக்குள்ளே எடுத்தோன்னே போகணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் அவங்ககிட்ட பேசி பழகி அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகே உங்களுக்கும் அந்த ஒரு வேவ்லேருந்து கரெக்டாக இருக்குமா பேச முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நிறையா பேசுவாங்க, பலன்னு ஒப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது.
தென் என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பும் பேசாமலே போயிடுவாங்க. இந்த பையன் உட்காந்தாலும் இல்லை அந்த பொண்ணு உட்காந்தாலும் அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு 2 பேருமே வந்து பேசாமலே இருப்பாங்க. ஸோ பி மிஸ்டீரியஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை ஐ மீன் அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் நிறையா லிசன் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கும்போது ஆக்சுவலி கான்வர்சேஷன் வில் பி அப் டு தட் லெவலில் இருக்கும். பட் இதுவே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மட்டுமே வந்து எஃபர்ட் எடுத்து ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் எல்லா பொண்ணுங்கள்ட்டையுமே வந்து இன்ஸ்டா ஐடி வாங்கணும், எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் வந்து ஃபோன் நம்பர் வாங்கணும், காண்டாக்டில் எல்லா பொண்ணுங்களையும் நான் வந்து பேசுகிற பொண்ணுங்க எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிறது சுத்தமாக அவசியமே கிடையாது. தட்ஸ் அ புல்ஷிட். அந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஓகே, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பேசுகிறோன்னே வந்துட்டு நம்பர் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம். பட் நீங்கள் ஜெனுனாக அவங்கள பார்த்து பேசி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் திங்க் யூ ஆர் அ ஜெனுவன் பர்சன். ஓகே, ரொம்ப ஜெனுவன், ஒரு 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 மேஸ்குலின் மென்னாக இருக்கான்டா, ஒரு ஆனா இப்படி தாண்டா இருக்கணுங்கிற அந்த ஒரு ட்ரெஜெக்ட்ரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள மீட் பண்ணும்போது எதர்ச்சியாவோ இல்லை எப்படியோ மீட் பண்ணும்போது மேபி மீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ராக்ஷன் அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது செம்மையாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு வேல்யூங்கிறது ஹை வேல்யூவாக இருக்கும். ஓகே, உங்களை பார்க்கும்போதே ஒரு ஒரு ஹை வேல்யூ பர்சனாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எடுத்தோன்னே எல்லாரையும் மாதிரி சும்மான்னு வலிஞ்சிக்கிட்டு ஒரு காஜி மாதிரி போயிட்டு நம்பர் வாங்கிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டா ஐடி வாங்கி பேசிக்கிட்டு இப்படிலாம் இருக்காதிங்க. ஒரு 2-3 மீட்டிங்க்கு அப்புறமேட்டு மேபி இதெல்லாம் வாங்குறதுக்கு இதெல்லாம் அவங்களா கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் எந்த பொண்ணுகிட்டையும் போயிட்டு எனக்கு இன்ஸ்டா ஐடி கொடுங்க நம்பர் கொடுங்க நான் இன்ன வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. நான் ஒரு 4th மீட்டிங் 5th மீட்டிங்கில் தான் அவங்களா எனக்காக தான் கொடுத்துருக்காங்க. மேபி ப்ராபப்ளி ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஆமாம், மற்ற யார்ட்டையும் நான் பெருசாக போய் ஃபோன் நம்பரோ இன்ஸ்டா ஐடியோ நானாக கேட்டு வாங்கினதே கிடையாது. என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கொடுப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜெனுவனாக நடந்துக்கிறது, மற்றவங்கள ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறது அட்ராக்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video. Love you guys.